இந்த உலகத்திற்கு சாட்சியாக நம்ம நிறுத்துகிறார். உலகம் தேவனை அறியாததாக இருக்கிறது. அப்போ தேவனை அறிந்து கொள்வது எப்படி, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நம்மை இந்த உலகத்திற்கு சாட்சியாக நிறுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் தம்மோடு தேவன் பேசுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் என உறுதிப்படுத்தி இருக்கிறார்.